ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எப்படி சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸை வச்சு பர்கர் செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம சாஸ், மயோனிஸ் இது எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இது ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். வெங்காயம், தக்காளி, கேரட், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கேரட்டை வந்து கொஞ்சமாக துருவி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றி அந்த முட்டையில் வந்து நம்ம மஞ்சத்தூள், மிளகுத்தூள், சில்லி பவுடர், சால்ட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம வந்து வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம், நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறத. இப்போது இதை வந்து ஒரு தோசைக்கல்ல ஆன் பண்ணி அதில் நம்ம எக்கை ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் வந்து நம்ம ஆம்லேட் மாதிரி சின்ன சின்னதாக போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெண்டுமே பண்ணி வச்சாச்சு. கொஞ்சம் ஸ்க்ராம்பிள் பண்ணி கொஞ்சம் வந்து ஆம்லேட் மாதிரி போட்டு இப்போ நம்ம பன்னை 2ஆக கட் பண்ணி அதில் டாப்பிங்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பட்டர் கொஞ்சம் சேர்த்து லைட்டாக பர்கரை டோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா சூப்பராக ஹெல்த்தியான பர்கர் ரெசிபி நம்மளுக்கு ரெடி. நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.